இத கேட்டதுக்கப்புறம் நீங்க செய்யற செயல்களில் ஒரு மாற்றம் வரலாம். நாம இதுவரை நினைச்சது இதுதான். அதிகம் பேசினாதான் மக்கள் நம்ம மதிப்பாங்கன்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதிகம் பேசினதுக்கப்புறம் மனசுக்குள்ள இத சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணலையா? நீங்க கோபம் வரும்போது வார்த்தைகள் கடினமான பேசுறீங்க. வலி வந்தால் மனசின் கசப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிட விடுறீங்க. அவமானம் வந்தால் விளக்கம் கொடுக்கிற முயற்சியில் உங்க தனிமையும் உங்க மதிப்பும் பாதிக்கப்படுறத உணராமலே விடுறீங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. சாணக்கியர் சொல்கிறார், அதிகம் பேசுபவன் புத்திசாலி அல்ல. தேவையான நேரத்தில் தேவையான அளவு பேசுபவனே புத்திசாலி. கோபத்தோட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் உனக்கு எதிரியா மாறும். கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன்தான் உண்மையான புத்திசாலி. உன் வலியை விளம்பரம் பண்ணாத, அத உன் சக்தியா மாற்று. உன் வலியை தெரிஞ்சவன் உன் பலவீனத்தையும் தெரிஞ்சுப்பான். அவமானம் வந்தா விளக்கம் கொடுக்காத, நகர்ந்து போ. விளக்கம் கேட்கிற உலகம் உன் வளர்ச்சியை தடுக்கிற உலகம். விளக்கம் தேவையில்லாத நிலைக்கு உயர்ந்தவன்தான் புத்திசாலி. எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத. இது வெறும் வீடியோ மட்டுமில்ல, மனச அமைதியா புத்திசாலியா மாத்திக்கிற ஒரு பயணம். அந்த பயணத்துல நீங்களும் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில நேரம் தைரியம் இல்லாதவன் போல இரு. அது பலவீனம் இல்ல, அது ஸ்ட்ராட்டஜி. நீ மாறினத உலகத்துக்கு சொல்ல வேண்டாம். உன் குரல் இல்லாம கூட உன் நடத்தை அதை காட்டும். வார்த்தை குறைத்து வாழ்க்கை தெளிவாக்கு. நீயே புத்திசாலி.